அரசியலில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை தவிர்ப்பதற்காகவும் கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை கையாள முடியாமலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏதேனும் பழி சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தால் 3 ஆண்டு கால ஆட்சியில் குறிப்பாக இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கையை அனைத்து தரப்பினரும் பாராட்டியிருக்கின்றார்கள். எங்களை கடுமையான விமர்சித்த பத்திரிகைகள் கூட இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை மனதார பாராட்டி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லத்தக்க வகையிலே அனைத்து தரப்பினரும் பாராட்டுவதைக் கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரிலே அந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். தமிழ்நாடு எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் எடப்பாடியும் பாஜக ஏன் மோடியே அடிக்க வருகிறாரே வந்து திமுகவின் மீது இந்த ஆட்சியிலே தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி வளர்ச்சி பெறவில்லை, இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று குற்றம் சாட்ட முடிகிறதா என்றால் இல்லை. மாறாக அழுத்து போன உளுத்து போன அரசியலை அவரே பேசுகிறார். அதாவது வாரிசு அரசியல் என்று சொல்கிறார். அதிலும் அண்ணாமலை அவர்கள் ஏதோ போதைப் பொருள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருப்பதைப் போல பேசுகிறார். அதாவது உன்னை மறந்துவிடக்கூடாது, ஒரு விரலை எதிரியை காட்டுகிற போது 3 விரல் தன்னை காட்டுகிறதை மறந்துவிடக்கூடாது என்று பழமொழி சொல்வார்கள். அதுபோல இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட இடம் குஜராத். அதிலும் முந்த்ரா துறைமுகம் என்று சொல்லப்படுகிற அதானிக்கு சொந்தமான போர்ட்டிலே தான் இந்தியாவினுடைய மொத்த போதை கடத்தலும் அங்கே தான் நடைபெறுகிறது என்பதை எல்லா தரப்பினரும் கூறுகிறார். கடந்த 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி கூட 3300 கிலோ போதைப் பொருளை அந்த போர்ட்டிலே இருந்து பிடித்திருக்கிறார்கள். ஆக இந்தியா பூராவையும் போதைப் பொருளை விற்பனை செய்கின்றவர்களே பிஜேபிக்காரர்கள் தான் என்பது என்னாலே ஆதாரத்தோடு சொல்ல முடியும். அதை மறந்துவிட்டு இந்த அரசின் திமுக அரசின் மீது பழி சொல்வதற்காக சொல்லுகிறார். அதிலும் எடப்பாடி அவர்கள் சொல்வது மிக வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள், அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டிலே காவல்துறையினுடைய டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரன் அவர்களும் கமிஷனராக இருந்த ஜார்ஜ் மீதும் எடப்பாடியுடைய அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் மீதும் ரமணா மீதும் குட்கா வழக்கிலே அவர்கள் நீதிமன்ற சிபிஐயால் வழக்கு தொடரப்பட்டு யார் யாரிடத்தில் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார் என்பதெல்லாம் பத்திரிகையிலே ஊடகங்களில் வெளிவந்தது. இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் நோக்கத்தில் இப்போது திசை திருப்புவதற்காக எடப்பாடி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். எங்கேயாவது திமுக காரர்கள் போதைப் பொருள் விட்டிருக்கிறார்களா, தவறு செய்திருக்கிறார்களோ, யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அதை கேள்விப்பட்டவுடன் 24 மணி நேரத்துக்குள்ளாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிவிட்டோம். ஆனால் இதே எடப்பாடி விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுத்தாரா, ரமணா மீது நடவடிக்கை எடுத்தாரா? ஏன் பொள்ளாச்சியிலே பாலியல் பலாத்காரம் நடந்தது, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்பட்டார்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டுதானே எடப்பாடி இருந்தார். அப்படி அவருடைய கட்சிக்காரர்கள் செய்ததை அவர் மீது அவர் நடவடிக்கை எடுத்தாரா? எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தவறு செய்தாலும், எவ்வளவு பெரியவர் தவறு செய்தாலும், அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தயவு தாட்சி என்று நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கடலூர் தொகுதியுடைய எம்பி மீது கூட ஒரு வழக்கு வந்தது. அவரை காப்பாற்றினோமா, அவருக்காக வாதாடினோமா, அவரும் கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆக
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் என் அண்மையிலே கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் ஒருவர் மீது சொன்னார்கள், உடனே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இது மாதிரி எடப்பாடி செய்தாரா? ஆனால் எங்கள் மீது எந்த குறையும் சொல்ல முடியாத காரணத்தினால் இன்றைக்கு இதை சொல்கிறார். அதை விட ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த போதைப் பொருளில் ஈடுபடுவர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்கிறார். நான் மிகுந்த மரியாதையோடு உங்களையும் கேட்கிறேன், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்பவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை படித்துவிட்டு வரக்கூடியவர்கள்? அவர்களை ஈடுபடுகிறார் என்று பொதுவாக சொல்வது எந்த வகையிலே நியாயம்? தமிழ்நாட்டிலே ஐடியிலே சிறப்பாக படித்தவர் தான் உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்குற சுந்தர் பிச்சை. இதே போக உலக நாடுகளிலே பூரா எந்த நாட்டை சார்ந்தவன், தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான். அதிலும் எங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது எங்கன்னா திராவிட இயக்கத்துடைய ஆட்சி காலத்தில் படித்து பட்டம் பெற்றவர் தான் உலகம் பூரா புகழ் பெற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இழிவுபடுத்துகிற வகையில் ஐபி ப்ரொஃபஷனல்ஸ் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எடப்பாடி சொல்கிறார். இந்த 2 நாட்களுக்குள்ளாக அதை அவர் வாபஸ் பெறாவிட்டால் திமுக ஐடி அணியின் சார்பாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஐடி ப்ரொஃபஷனல்ஸை அவர் இழிவுபடுத்துவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பிட்டு யாராவது இருந்தால் பேரை சொல்லலாம். ஆனால் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற பத்திரிகையாளர் யாராவது தவறு செய்த குற்றம் செய்யப்பட்டால் எல்லா பத்திரிகையாளர்களும் குற்றம் சொல்ல எந்த வகையில் நியாயம்? ஆக பொதுவாக பேசுகிறார். எங்கள் மீது அவர் பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார் தவிர, அதே நேரத்தில் இந்தியா பூராவிலும் போதைப் பொருளை விற்பனை செய்தவருடைய பட்டியல் என்னிடத்தில் இருக்கு. பிஜேபியினுடைய தலைவர்கள் யார் யார் எந்தெந்த மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சாபிலே போதைப் பொருள் கடத்தில் கொடிகட்டி பறந்த சோந்தி என்பவர் 23 கிலோ ஹெரோயின் வைத்திருந்தார், கைது செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அவர் வெளியே வரார். அவரை அமித்ஷா கட்சியில் சேர்க்கிறார். அமித்ஷா போதைப் பொருள் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நாங்கள் இங்கே சொன்ன உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் தண்டனை பெற்ற ஒருவருக்கு அமித்ஷாவே போய் வரவேற்பு கொடுத்து அவர் கட்சியில் சேர்க்கிறார். அதே போல பாஜக எம்பி அவருடைய மகன் போதைப் பொருளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கட்சி விட்டு நீக்கவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அடிக்கடி மோடி தமிழ்நாட்டுக்கு ஏதோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக விற்பதைப் போல ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவது பார்க்கிறார். காரணம், இந்த ஆட்சியின் மீது அவர்களால் கான்கிரீட்டாக எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். வளர்ச்சி பெற்ற சட்டம் ஒழுங்கு இங்கே தான் பாதுகாக்கப்படுகிறது. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பேசுகிறார் என்றால், இங்கே இருக்கிற எடப்பாடியும் அவருக்கு ஒத்து ஊதுகிறார். ஆகவே இதை தொடர்ந்து இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் உரிய வகையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யார் செய்கிறார்கள் திட்டமிட்டு சொல்லுங்கள், கான்கிரீட்டாக ஒவ்வொரு பேரும் சொல்லணும். அதை விட்டு பொதுவாக இன்றைக்கு மேடையில் கூட நான் காலையில் இருந்து அவருடைய பேச்சு, இங்கே கடவுளுடைய பேச்செல்லாம் கேட்டேன். யாருமே போதைப் பொருளை பற்றியும் பேசல, தளபதியை பற்றியும் மற்றவர்கள் பற்றி தான் பேசுகிற. காரணம் என்னென்றால், அவர்களுக்கே உறுத்துகிறது. இவங்க ஆட்சியில் குட்கா வழக்கில் போலீஸ் டிஜிபி காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று சிபிஐ விசாரணை ஆச்சு. விசாரிக்கப்பட்டு வழக்கு போட்டு 7 வருஷம் ஆகுது. 2017 போட்டார்கள். இன்னும் அது முடியல. தட்டி கேட்க வேண்டியது தானே அவர்களை. அதே போல இன்னொரு பெரிய கூத்து நடந்திருக்கு. 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பிடிச்சாங்களா இல்லை எல்லாருக்கும் தெரியும். அதை குறித்து திமுக வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை ஆர்டர் பண்ணி ஏறத்தாழ அடுத்த தேர்தலே வந்துருச்சு. 2021 தேர்தல் முடிஞ்சு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துருச்சு. சிபிஐ வழக்கு சிபிஐ யார் கையில் இருக்கு? மோடி கையில் இருக்குது, அமித்ஷா கையில் இருக்கு. அந்த வழக்கில் என்ன செய்தார்கள்? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மீது தேவையில்லால் முடிந்த வழக்கை எல்லாம் தொடர்ந்து கைது செய்கிறார்களே, நடவடிக்கை எடுக்கிறார்களே. ஆனால் அதே நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டு அந்த வழக்கில் சிபிஐ என்ன செய்திருக்கிறது? இது வரலாம்
டிஜிபியிலிருந்து மற்றவர் மீது சிபிஐயில் போட்ட வழக்கு என்னாச்சு? ஆக தேர்தல் நெருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூட்டணி எப்படியாவது பிளவுபடும் என்று அதிலும் அவர்களால் செய்ய முடியவில்லை. 2019 உருவாக்கப்பட்ட கூட்டணி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் அப்படி கிடையாது. ஒரு தேர்தலில் ஒரு அணி இருக்கும், அடுத்த தேர்தலில் அந்த அணி எதிரணியில் கூட. அண்ணா காலத்தில் கூட ராஜாஜியும் அண்ணாவும் 67 ஒரே மேடையில் பேசி ஓட்டு கேட்டார்கள். ராஜாஜி 71 இன்னொரு அணிக்கு போனார். இப்படி தமிழ்நாட்டில் ஒரு அணி ஒரு 5 ஆண்டு காலம் ஒரே அணியிலே அனைவரும் இருப்பது என்பது ஒரு பாராட்டுக்குரியது. இதுவரையில் நடந்ததே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் 2019 அமைக்கப்பட்ட கூட்டணி இன்று வரையிலே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் ஏமாற மாட்டார். மோடி முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வர மாதிரி வரார். 28ஆம் தேதி வந்தார், இன்னைக்கு வர்றார், அதுக்கு முந்தின வந்தார், தூத்துக்குடிக்கு வந்து பேசிட்டு போனார். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் வந்து தூத்துக்குடி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது, ஒரு சல்லி காசாக கொடுக்குறேன் என்று சொன்னாரா? இப்பொழுது நான் இப்போ பேட்டி கொடுக்கறதுக்கே காரணம் என்னன்னா, இன்னைக்கு சாயந்தரம் மோடி பேசுகிறார். அவருக்கு சொரணை ஏற்பட்டு ரோஷம் வந்து இன்றைய மாலையில் நடக்கிற கூட்டத்திலேயாவது நான் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்துக்காக இவ்வளோ பணம் ஒதுக்குறேன் என்று சொல்லுவாரே ஆனால் அவர் உண்மையிலே அரசியல்வாதின்னு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கேட்ட பணத்தை கொடுக்க முடியலை, மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஒரு சல்லி காசு கொடுக்காமல் இங்கே வந்து குறை சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால் நான் உள்ளபடியே சொல்கிறேன். திமுக இன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிற காரணத்தில், அதுவும் இந்த கூடுற கூட்டத்தெல்லாம் பார்க்குறாங்க, உங்களால் ஜீரணிக்க முடியல. ஆகியவை திசை திருப்பதற்காக செய்கிறார்கள். இதையெல்லாம் முறியடிப்பதற்கு உரிய வகையிலே திமுக தேர்தல் பிரச்சாரத்தை யூகத்தை வகுத்து செயல்பட இருக்கிறது. தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் அந்த அணி சிறப்பாக தேர்தல் பணியாற்ற இருக்கிறது. ஆகவே இந்த போன்ற நான் கடைசி இறுதியாக உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்குள்ளாக அவர்கள் ஐடி ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ண வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம். இன்னும் இருக்குல்ல, தேர்தல் வேட்பாளர் வரும்போது தான் கொடுத்தோம். வேட்பாளர் அறிவிச்சுட்டா அப்புறம் தேர்தல் அறிவிச்சது. காங்கிரஸ் அவங்க வந்து ஆல் இண்டியா பார்ட்டி, அவங்களுக்கு இருக்காரு. எங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் எங்களுக்கு அதாவது அந்த காங்கிரஸ் பார்ட்டி ஒரு இதில் இங்கே கூட்டணியில் இருக்கிற அணியில் தேர்தல் அறிக்கைன்றது வேறு, இந்தியாவுடைய கூட்டணின்றது ஒன்று, அதுக்கு ஒரு தனி மேனிஃபெஸ்டோ வரும். அந்த மேனிஃபெஸ்டோ வரும்போது அது வரும். திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிட்டு, பொதுவாக திமுகவில் வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தேர்தல் அறிக்கை வெளியிடும். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.